வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, எங்களுக்கும் 2 பாயிண்ட் குடுங்க அப்டின்ற மாரி ஃபன்னா வந்து மஞ்சரி அண்ட் தென் ஜாக்லின் வந்து பேசிக்கிறாங்க. ஸோ அவங்க எதுக்காக அத சொல்றாங்க அப்டின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த டாஸ்க் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ஃபுல்லா ஃபிட்டா இருந்துட்டு பாத்ரூம் பக்கமே உட்கார்ந்துட்டாங்க. எதுக்காக பாத்ரூம் பக்கமே உட்கார்ந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா, பஸர் அடிச்ச உடனே பாத்ரூம் போயிட்டு நாங்க போவோம். ஏன்னா இது நைட் டாஸ்க்கா இருக்கலாம். இல்லன்னா ரொம்ப நேரம் வந்து லைக் இந்த டாஸ்க் போகும். அதனால நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கோம்ல அப்டின்ற மாரி நெறைய பிளான்லாம் போட்டாங்க. பட் இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க் வந்து முழுக்க முழுக்க ஒரு லக் பேஸ் பண்ணியே இருக்கு அப்படின்றத நம்ம இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணத நம்மளால பார்க்க முடியுது. ஈவன் சௌந்தர்யாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது லக் பேஸ்டு தான். பவித்ராவும் அத தான் சொன்னாங்க. ஸோ 2 பேருமே ஐ மீன் 2 குரூப்பும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாஸ்க் லக் பேஸ்டு டாஸ்க்கு. எல்லா டாஸ்க்கும் அப்படி இருந்துருமோ? அப்படின்ற மாரி ஒரு டவுட்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறாங்க. அப்படிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப மனவலி ஆயிடுமே அப்படின்ற மாரி பவித்ராவும் சரி, சௌந்தர்யாவும் சரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ரயான் வந்து என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இருக்காது. வேற வேற டாஸ்க்கா தான் இருக்கும். ஸோ பிக் பாஸ் வந்து அந்த டாஸ்க் படிக்கும்போது நெறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதிர்ஷ்டம், மனவலிமை நெறைய விஷயங்கள் வந்து சொன்னாரு. மேபி அதில ஒவ்வொரு கேட்டகரில ஒரு ஒரு டாஸ்க் வரக்கூடும். மேபி இது வந்து அதிர்ஷ்டத்துக்கான ஒரு டாஸ்க் அப்படின்றப்ப அதிர்ஷ்டம் வந்து முடிஞ்சிருச்சு. அதிர்ஷ்டத்த தவிர்த்து மத்த டாஸ்க்லாம் இனிமேல் வரலாம் அப்படின்ற மாரி எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. அண்ட் தென் மஞ்சரி அண்ட் தென் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 2 பாயிண்ட் குடுங்க அப்படின்ற மாரி எத வச்சு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜாக்லின்த பார்த்துடலாம். ஜாக்லின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணு கட்டிட்டு பஸ்ஸர் அடிச்ச உடனே ஓடியிருக்காங்க. ஓ! நம்ம ரொம்ப தூரம் ஓடிட்டோமோன்னு சொல்லிட்டு, அதாவது பாதி தான் வந்திருக்காங்க. ரொம்ப தூரம் ஓடிட்டோமேன்னு சொல்லிட்டு பொறுமையா நின்னுட்டாங்க போல. அதுக்கப்புறம் திரும்ப ஐய்யயோ! எல்லாரும் முன்னாடி ஓடுறாங்களேன்னு சொல்லிட்டு ஓடி போயிருக்காங்க. ஓடி போயி முத்துக்குமரனோட ஷர்ட் பின்னாடி தொட்டிருக்காங்க. ஸோ இவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் முத்துக்குமரன் ஃபோட்டோ தான் தொடல. ஆனா அவர டைரக்ட்டாவே தொட்டுட்டேன். அப்ப எனக்கு 2 பாயிண்ட் குடுங்க அப்படின்ற மாரி ஃபன்னா வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதே மாரி மஞ்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எந்த ஆர்டர்ல குடுத்துருக்காங்கன்னே தெரியலன்ற மாரி எல்லாருமே வந்து கன்ஃப்யூஸ் ஆனாங்க. எப்படி இந்த 5 பேர் இந்த 5 பேர் பிரிச்சாங்க அப்படின்ற மாரி. பட் அது வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கு அப்படின்றத மஞ்சரி சொல்லுவாங்க. ஓ! அப்படியா? அப்பன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் குடுக்கலாம் அப்படின்ற மாரி ரயான் வந்து சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபன்னா நெறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணப்பட்டது. அதிலிருந்து கொஞ்சம் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஏதாவது டிஸ்கஷன் நடந்தது அப்படின்னா, அது அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.